போன வீடியோவில் இந்த பெண்குயின் சீரிஸோட சீசன் 1 எபிசோட் 1 என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் எபிசோட் 2 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓப்பனிங்கில் பார்த்திங்கன்னா சோஃபியாவுக்கு அவங்க பிரதர் ஆல்பர்ட்டோ இறந்தது தாங்க முடியாமல் அவள் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகியிருக்கா. ஸோ அதனால் தெரப்பி செஷனும் போயிட்டுருக்கா. ஆல்ரெடி சோஃபியாவே ஒரு மாதிரி மென்டலாக ஸ்டேபிள் இல்லாத ஒரு ஆள், ஒரு டிஸ்டர்ப்டான ஒரு ஆள்னு காட்டியிருப்பாங்க. பிரதர் ஆல்பர்ட்டோ இறந்தது ஆல்ரெடி இன்னுமே பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகியிருக்கா. அந்த ஒரு விஷயத்தையுமே ஸோ இதில் காட்டியிருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஓஸ் பார்த்திங்கன்னா இந்த மேக்ரோனி ஆளுங்க கூட ஒரு மாதிரி டீலெல்லாம் போட்டு ஃபால்கானில் என்னென்ன நடக்குது, அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேக்ரோனி ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் சொல்லும் போது இந்த ட்ராப்போட இந்த ட்ராப் அப்படிங்கிறது என்னென்னா ட்ரக்ஸு தான். ஸோ இந்த ட்ரக்ஸு வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது, அந்த ரூட்டு என்ன வண்டி அது எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த மேக்ரோனி கிட்ட அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ட்ரக்ஸை தூக்குறதுக்கு எல்லாமே பிளானுமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பிளான் பண்ண மாதிரி அந்த ட்ரக்ஸ் எல்லாமே ஒரு வண்டியில் ஏற்றியாச்சு. ஆனால் கடைசி நேரத்தில் அந்த வண்டியிலேயே நம்ம ஓசியுமே ஏற்றி விட்டுறாங்க. ஸோ வேறு வழி இல்லை, அவங்க ஏதாவது ஒன்று பண்ணி சமாளிக்கணும். ஸோ இப்போது பிளான் பண்ணபடி வண்டி ஆளுங்க பயங்கரமாக எல்லாம் சண்டையெல்லாம் போட்டு அதை ஹைஜாக்குமே பண்ணி அந்த ட்ரக்ஸை தூக்கிட்டுமே போயிட்டாங்க. ஸோ இதை தெரிஞ்ச அந்த ஃபால்கான் ஃபேமிலி அவங்க பயங்கரமாக கடுப்பாயிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆல்ரெடி கார்மைன்னு ஒருத்தர் இருப்பான். ஸோ அவன் தான் ஃபஸ்ட்டு இருந்தான், அதாவது இந்த சோஃபியாவோட அப்பா. ஸோ அவர் இறந்ததுக்கப்புறம் இப்போது அந்த பவர் ஆல்பர்ட்டோவுக்கு வந்தது. இப்போ ஆல்பர்ட்டோவுமே இல்லை, இது சோஃபியாவுக்கு வரும் அப்படின்னு இந்த கார்மைனோட பிரதர் ஒருத்தர் இருக்கான். ஸோ அவன் பேர் லூகா ஃபால்கான். ஸோ அவன் இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த பவர் அவங்ககிட்ட போகுது, ஒரு பவர் சென்டராக இப்போது லூகாவுக்கு போகுது. இப்போ சோஃபியா சொல்கிறது பெருசாக யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. ஸோ லூகா சொல்கிறதா ஒரு ஃபைனல் ஆர்டர் மாதிரி. ஸோ லூகாவும் ஓஸ் அப்புறம் சோஃபியா எல்லாருமே சேர்ந்து எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க, இந்த ரூட் எப்படி தெரிஞ்சுது. ஸோ ஃபைனலாக இந்த சோஃபியா லூகா எல்லாமே சேர்ந்து ஒரு முடிவுக்கு வராங்க. அதாவது இந்த ஃபால்கான் ஃபேமிலிக்குள்ளே நம்ம இந்த குரூப்புக்குள்ளே ஒரு கருப்பாடு ஒன்று இருக்குது. ஸோ அந்த கருப்பாடு தான் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே லீக் பண்ணிகிட்டு இருக்கான். அவனை யார் அப்படின்னு சொல்லி நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு ஸோ அதோட கண்டினியூஷனை குறிப்பாக சோஃபியாவுக்கு அது யார் அப்படிங்கிறது தெரிஞ்சாகணும்னு அவள் ரொம்பவே தீவிரமாக இருக்கா. ஸோ அதனால் அவள் ஒரு எக்ஸ் டிடெக்டிவை ஹையர் பண்ணுறான். அதாவது இந்த மாதிரி எங்கள் கூட்டத்தில் கருப்பாடு இருக்குது, அவன் யார் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ் டிடெக்டிவ், அவன் பேர் எர்வாட், அவனை ஒரு மாதிரி ஹையர் பண்ணுறா. இவன் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு சோஃபியா கிட்ட கொடுக்கணும். இப்போது ஆல்ரெடி அவங்க பிரதர் ஆல்பர்ட்டோ இறந்ததுனால அந்த ஒரு கடைசியாக அந்த சர்வீஸ் ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்கள்ல இறந்ததுக்கு. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே போயிட்டுருக்கு. அந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது அந்த பில்டிங்க்கு வெளியில் நிறைய பேர் இந்த சோஃபியாவை பார்த்து பயங்கரமாக கத்துறாங்க. ஏன்னா அவள் அவ்வளோ கொடூரமானவ. இன்னொன்று ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவள் கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப்டான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி இந்த சர்வீஸில் அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே போயிட்டு இருக்கும்போது நம்ம சோஃபியா ஒரு எக்ஸ் டிடெக்டிவாக வச்சுருப்பாங்கள்ல, அதாவது யார் இந்த 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 ட்ரக்ஸை யார் ஆட்டை போட்டது, யார் பிளான் பண்ணி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஒரு முக்கியமான ஒரு ஆளை இந்த எர்வார்டு தூக்கிட்டு வந்துட்டான். ஸோ அதே சர்வீஸ் பண்ணுற இடத்துலையே ஒரு பேஸ்மெண்ட்டில் வச்சுமே இருக்காங்க. இது எதுவுமே நம்ம ஓஸுக்கு தெரியும். ஸோ இந்த மார்க்கோனி ஒரு ஆளை தூக்குனதை தெரிஞ்ச இந்த மார்க்கோனி ஃபேமிலி என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஓஸை வர சொல்கிறாங்க. ஓஸை வர சொல்லி இந்த மாதிரி என் ஆளை ஒருத்தன் உங்கள் ஆளுங்க தூக்கிட்டாங்க, அவன் விஷயத்தை கக்குனா அவனை நீ செத்த அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் உன்னால் எனக்கு என்ன யூஸ் இருக்குது அப்படின்னுமே சொல்கிறாங்க. ஸோ ஓஸ் திரும்ப அவனை தாண்டி நிறைய விஷயங்கள் அவன் இந்த மார்க்கோனி கேங் கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறான். இந்த மாதிரி நான் ஃபால்கானை முடிச்சிருவேன், அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா, இந்த லூகாவோட ஒய்ஃப் பார்த்திங்கன்னா இந்த விட்டி அப்படிங்கிற ஒரு ஆள் கூட ஒரு இல்லீகலாக ஒரு அஃபைர் வச்சுருக்காங்கிற ஒரு விஷயமே இந்த மார்க்கோனி ஆள்கிட்ட சொல்கிறாங்க. இதை வச்சு நான் எதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறேன்னு சொல்லி அவனை விடவுமே செய்கிறாங்க. ஸோ ஓஸுக்கு இவனுக்கு என்ன பண்ணுறானே ஏது பண்ணுறான்னு தெரில. பட் இந்த சோஃபியாவோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்க்கும்போது ஓகே, அப்போ இந்த பில்டிங்கில் தான் இந்த மார்க்கோனி ஒரு ஆளை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பேஸ்மெண்ட் கீழே போய் மார்க்கோனி ஆள்கிட்ட ஒரு விஷயம் பேசுகிறான். இந்த மாதிரி உன்னை யாருன்னு கேட்பாங்க, நீயும் சொல்ல தான் போகிறேன், ஆனால் என் பேருக்கு பதிலாக விட்டி பேரை சொல்லிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆல்ரெடி அவன் நினச்ச மாதிரி எந்த ஒரு விஷயமே போகவும் செய்யலை. ஸோ அதனால் அவனுக்கே வேறு வழி இல்லாமல் இந்த மார்க்கோனி ஆளை அவனையே கத்தியால் குத்தி கொல்லவும் செஞ்சிடறான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஓஸ் போய் அந்த விட்டிக்கிட்டேயே போய் காதல் போடுவான். இந்த மாதிரி சோஃபியா ஏதோ ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கா, ஏதோ மார்க்கோனி ஆளை அவனை பிடிச்சி வச்சு என்னமோ பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க லூகா விட்டி எல்லாமே போய் அந்த பேஸ்மெண்ட் கீழே போய் பார்க்கும்போது பார்த்தா அந்த மார்க்கோனி ஆளை யாரோ
கொண்டிருப்பாங்க. ஆனால் அது ஓஸ் தான் கொண்டான்னு யாருக்குமே தெரியாது. ஸோ பயங்கர கடுப்பாயிருச்சு. இந்த கருப்பாடு தானே இந்த விஷயம் பண்ணுது, உடனே இந்த பில்டிங் எல்லாம் க்ளோஸ் பண்ணி எவனு தெரிஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அவன் ஆளுங்களையே வந்து நிற்க வச்சு ஒவ்வொருத்தராக செக் பண்ணுறாங்க. ஸோ இந்த கத்தியால் குத்துறவன் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து ஓஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம விட்டியை ட்ரிகர் பண்ணி விட்டு இவங்க 2 பேர்த்துக்கு ஃபைட் வர மாதிரி பண்ணி, ஆக்சுவலாக அந்த கத்தி வந்து ஓஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ அந்த கத்தியை வந்து எப்படியாவது மாற்றி விடணும் அப்படின்னு பார்த்து நம்ம எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருந்தது வந்து விட்டியை தான் மாற்றி விட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் மாட்டி விட்டது விட்டி இல்லை, சோஃபியா கூட ஒரு பாடி கார்டு மாதிரி ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பான். ஸோ அவனை தான் வந்து காவலுக்கு அங்கே வச்சுட்டும் போயிருப்பாங்க. ஆனால் அவன் எங்கேயோ போயிருப்பான், பாடி கார்டோட பாக்கெட்டில் போட்டுவிட்ருவான். ஸோ செக் பண்ணும்போது அவன் தான் மாட்டுவான். ஸோ சோஃபியா தான் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சோஃபியா வந்து ரொம்ப தீவிரமாக இருந்தான் இது எவன்டா பண்ணதுன்னு சொல்லிட்டு. பட் அவள் தான் கொல்லணும் அப்படின்ட்டு இருக்கும்போது இந்த லூக்கா வந்து கொன்றுவான். பட் அது வந்து சோஃபியாவுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அவங்க 2 பேர்த்துக்குள்ளேயுமே வந்து ஒரு சண்டை மாதிரி வரும். கிட்டத்தட்ட அந்த பவர் சென்டருக்கு அந்த பவருக்கான ஒரு சண்டை மாதிரி தான் வரும். இந்த மாதிரி நீ வந்து வேறு ஊருக்கு போயிரு, நீ ரொம்ப டிஸ்டர்பாக இருக்க, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக சோஃபியா என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தானா, அவங்க அப்பா போனதுக்கப்புறம் ஆல்பர்ட்டோ பண்ணிட்டு இருந்தான். ஆல்பர்ட்டோக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நம்ம இருக்கலாமே அப்படிங்கிறதா இருந்தா. இப்போ ஆல்பர்ட்டோ போனதுக்கப்புறம் அந்த பவர் நமக்கு தான் வரும்னு அவள் எதிர்பார்த்துட்டு இருந்தா. இன்னொன்று எல்லாத்துக்குமே வந்து என்னென்னா, இவன் வந்து ஒரு லூஸுங்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான் இவளை வந்து எல்லாருமே ஒதுக்குறாங்க. பட் நான் அப்படி இல்லை. ஸோ இதை நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த லூக்கா வந்து நம்மளை அப்படியே கார்னர் பண்ணி விட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே லூக்காவை வந்து எதிர்க்கவெல்லாம் இல்லை. சரி நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். ஆனால் நம்ம ஓஸை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த லூக்கா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறான், நம்ம இவனுங்களை எல்லாத்தையும் அடிச்சுட்டு நான் மேலே வரணும், அதுக்கு வந்து நீ எனக்கு ஆல்ரெடி டபுள் ஏஜென்ட்டாக வேலை பார்த்துட்டு இருக்காப்புல, இப்போ ட்ரிபிள் ஏஜென்ட்டாகவும் வேலை பார்க்க போகிறான்னு நினைக்கிறேன். அவனுமே வந்து நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நம்ம 2 பேர் சேர்ந்து உனக்கு அடிச்சிடறோம். ஸோ இப்போ என்னென்னா அந்த சோஃபியாவோட பாடி கார்டை புதைக்கிற வேலையை வந்து ஓஸ் கிட்ட தான் கொடுத்துருப்பாங்க. அதை பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னென்னா இவன் வந்து விக்கு கிட்ட ஒரு வேலையை கொடுத்துருப்பான் நம்ம ஓஸ். ஆனால் விக்கு வந்து கடைசியில் சொதப்பியிருப்பான். அந்த குழி தோண்டிகிட்டு இருக்கும்போது நீயே அவங்க கூட படுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக சீரியஸாக பேச ஆரம்பிச்சிருவாப்புல. விக்குக்கு அள்ளுவிட்டுருவோம். என்னடா அப்படின்னு கேட்கும்போது ஓஸ் அப்போ தான் வந்து சொல்லுவான். ஸோ அவன் வந்து சின்ன வயசுலேருந்து நிறைய விஷயங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருப்பான். நீ வந்து உனக்கு ஒவ்வொரு தடையும் நான் வந்து ஊட்டி விட்டுருக்க முடியாது, சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீ தான்டா ஒவ்வொன்றையும் மாற்றிக்கணும், ஒவ்வொரு தடையும் என்கிட்டயே ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்காத, நீ தான் வேலை செய்யணும், நீ பெரிய ஆள் ஆகணும்னா நீ தான் எல்லாமே பண்ணியாகணும். நான் இந்த கார்மெனுக்கு நான் எந்த அளவுக்கு என்னை வந்து வேலை வாங்கியிருப்பான் தெரியுமா, நான் ஒவ்வொரு தடையும் அவன்கிட்ட கேட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட விக்குக்கு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி அவன் வந்து எந்த மாதிரியான கஷ்டங்கள் பண்ணிகிட்டு இருந்தான், அவன் எப்படி அடாப்ட் பண்ணி இந்த ஒரு ரேஞ்சுக்கு வந்திருக்கான் அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு ஸோ இந்த டீலோட இந்த எபிசோடு வந்து முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.